ஹாய் ஹாப்பி தீபாவளி கைஸ். இந்த தீபாவளி வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்பெஷல், வெரி ஹாப்பி பட் லிட்டில் எமோஷ்னல். காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு குளிச்சுட்டு நேராக போயிட்டு ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு குழந்தைங்க போயிட்டு நம்மளால் முடிஞ்சது. அவங்க சொன்னாங்க எல்லாம் புக் ஆகிடுச்சு, பட் குழந்தைங்க நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு லைக் வந்திருக்கோம். ஏன்டா இதெல்லாம் சொல்லி காட்டுற, வீடியோ எடுக்கிற, லைக் நான் சீன் போடுறியா, நான் கெத்து காட்டுறியா, நான் நல்லா நினச்சிங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்னோடய குரு சிம்பு சார் உலகத்தில் வந்து யாருமே வந்து பசியில் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே சாப்பாடு போடணும்னு வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுறாரு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்மளால் முடிஞ்சதோ நம்மளும் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஏன் இந்த வீடியோ மெயினாக போடுறேன்னா, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் தேவையில்லாதெல்லாம் நம்ம ரீச் பண்ணுறோம். இது ரீச் ஆகட்டும், தப்பே கிடையாது. சிம்பு சார் வந்து சினிமா கற்றுக் கொடுத்தாரு நம்மளுக்கு, எல்லாமே ஓகே. பட் ஒரு ரியலைசேஷன் நடந்தது ரீசன்ட் டேஸில். அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக உள்ளே போகும்போது, லைக் மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படும் போது, மக்களுக்கு சாப்பாடு பண்ணணும்னு ஆசைப்படும் போது நம்மளுக்கு அது வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அவர் என்ன ஆசைப்பட்றாருன்னா, மெயினாக ஃபேன்ஸுக்கு வந்து இந்த வீடியோ போய் ரீச் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் எடுத்து வீடியோ போடுங்க, சாப்பாடு போடுங்க. யார் எவன் சொல்கிறாங்கலாம் வந்து யோசிக்க வேணாம். நல்லது வந்து பண்ணுறதுக்கு எந்த தப்பும் இல்லை, போய் ரீச் பண்ணுங்கள். எவ்வளோ கண்டதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாரத்தில் 5 நாள் சரக்கு அடிக்கிறானுங்க. ஒரு நாள் அடிக்காமல் போ, ஒரு நாள் சாப்பாடு போடு. பட் எவ்வளோ பேர் டெண்டர் சப்ஸ்கிரிப்ஷனு அதுக்கு இதுக்குன்னு பே பண்ணுறீங்க. ஒரு நாள் பண்ணாத, அந்த காசு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு போடு. ப்ராஸ்டியூட் கிட்ட போகிறீங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், உங்களோட பர்சனல். எப்படியோ கடைசியில் அங்கே போய் இந்த உலகத்துக்கே வராத ஒரு குழந்தைக்கு தான் செலவு பண்ணுறாரு. ஆல்ரெடி உலகத்தில் இருக்கிற குழந்தைக்கு செலவு பண்ணிட்டு போய. ஸோ அது மாதிரி வந்து நிறைய அன்னெசரியாக நிறைய விஷயம் பண்ணுறோம். ஒரு நாள் வந்து மக்களுக்கு சாப்பாடு போட்டு போகும். சிம்பு சார் என்ன சொல்கிறாரு, ரிலீஜியஸ் ஸ்ப்ரெட் பண்ண சொல்கிறாரா? இல்லை. கேஸ்டிசம் ஸ்ப்ரெட் பண்ண சொல்கிறாரா? இல்லை. மக்களுக்கு சாப்பாடு தான் போட சொல்கிறாரு. சிம்பு சார் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் உங்களுக்காக உடம்புலாம் கம்மி பண்ணி நம்ம ஃபேன்ஸை விட்டுருக்கூடாதுன்னு சொல்லி இறங்கி வந்து உங்களுக்காக அரசனாக வந்து நிற்கும் போது அவருக்காக வந்து எதுவுமே கேட்கல. மக்களுக்கு போயிட்டு சாப்பாடு போடுங்க தான் சொல்கிறாரு. வீடியோ எடுத்து போடுறதுல தப்பே இல்லை. அவர் ஃபோட்டோ எடுத்து போடுறீங்களா, ஃபோட்டோ வச்சுட்டு சாப்பாடு போடுங்க, பேனர் வச்சு போடுங்க. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இப்போ ஒரு எப்படி ஒரு ஏடி வந்து ஒரு டைரக்டராக வரேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால எனக்கு ஒரு 400 பேர் பார்ப்பாங்க, வியூஸ் அவ்வளோதான் போகும். பட் அதை பார்த்து ஒரு 2 பேர் சாப்பாடு போடுவோம், அதை பார்த்து ஒரு 10 பேர் போடுவோம். அது மாதிரி வந்துட்டு போட்டுகிட்டே இருங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். மக்களுக்கு வந்து சாப்பாடு போடணுன்றது எப்படி ஒரு டெய்லி வந்து குளிக்கணும், ஒரு ஆஃபீஸ் போகணும், ஒரு இது சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு மேண்டேட்ரியாக சில விஷயம்லாம் இருக்குது. அது மாதிரி டெய்லி அவனுக்காக ஒருத்தனுக்கு சாப்பாடு போயிட்டே இருக்கணும். மக்கள் வந்து பசியில் இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து அவர் ஆசைப்படுறாரு. அதை பண்ணுங்கள். ஸோ இந்த தீபாவளி அன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணேன். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். இது எல்லாமே வந்துட்டு நானாக சொல்லலை, எனக்கு என் குருநாதர் வந்து சினிமா மட்டும் கற்றுக் கொடுக்கல, இது மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணணும் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அவரோட ஸ்டூடெண்ட்டாக, அவரோட ஃபேன்ஸாக நீங்கள் பண்ணுங்கள். எனிவே ஹாப்பி தீபாவளி. லைக் ஃபீலிங் பெட்டர். இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணதுக்கே வந்து லைக் ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆகுது. லைக் தீபாவளி பட்டாசுலாம் பார்த்து பத்திரமா விடுங்க, பி சேஃப். அண்ட் இந்த தீபாவளி அன்றைக்கி ஐ மேனிஃபெஸ்ட் சம்திங் ஃபார் மை செல்ஃப். இன்னும் கூடி சீக்கிரமாக என்னோடய படம், நான் டைரக்ட் பண்ணுற படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும், நல்லா ஹிட் ஆகும். தேங்க்யூ, பாய்.